கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான். எப்படி என்றால், ஒரு ஆசாரிய இடத்துல வாசலில் காவல்காரி ஒருத்திக்கிட்ட அவள் கேட்பா, நீங்கள் இயேசுவோடு இருந்தவர் தானே? இல்லை நான் அவரோடு இல்லை அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு இடத்துலையும் அதேமாதிரி கேட்கும்போது, நான் இல்லை, அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இன்னொரு குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது அங்கேயும் கேட்பாங்க. அப்போது அவன் சொல்லுவான், நான் அவரை அறியேன், அவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி இது மாதிரி 3 இடத்துல அவன் மறுதளிப்பான். அப்போது ஆண்டவர் அவனை பார்ப்பார், சேவலம் கோவில். அப்போ அவன் மனக்கசந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பான். மத்தேயு 10:33 சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷர்களுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்தால் நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அவனை மறுதலிப்பேன் என்று சொல்லுகிறார். மறுதலிக்கப்படுவார்கள், அதாவது நிராகரிக்கப்படுவார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் கிறிஸ்தவர்களை அநேகர் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? இந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுப்பாங்களாம், நான் இல்லை அவன்தான் கிறிஸ்டினு என்று சொல்லி காட்டி கொடுத்து இயேசுவை மறுதலிப்பார்களாம். அடிக்கும் துன்பப்படுத்தலுக்கும் கொலைக்கும் பயந்து நிறைய பேர் இயேசுவை மறுதலிக்க காலம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஆலயத்தில் சிலுவையை தூக்கி போட்டு அங்கே ஆலயத்தில் நடந்து கொண்டு இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சிலுவையில் துப்பி இயேசுவை மறுதலைங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் அவர் கையில் துப்பாக்கியெல்லாம் கத்தி இதெல்லாம் பார்த்தோன்னே பயந்துட்டு எல்லோரும் அதில் சிலுவை மேலே காரி துப்பிட்டு எல்லோரும் போயிட்டாங்களாம் இயேசுவை மறுதளிச்சுட்டு. அப்படி ஒரு 30-40 பேர்கிட்ட போன மாதிரியும், அதில் ஒரு சின்ன 9 வயசு பெண் குழந்தை அது நான் துப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில் தன்னுடைய கவுனால் தொடச்சிட்டு அந்த சிலுவைக்கு முத்தம் கொடுத்தாலாம். உடனே அவன் துப்பாக்கி எடுத்து டிமையில் சுட்டுட்டானான். அந்த பொண்ணு இறந்துருச்சு. அப்போது ஏற்கனவே மறுதளிச்சுட்டு போனவங்க அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தை மறித்து போயிருச்சு. அப்போது ஒரு குழந்தை இயேசுவை மறுதளிக்காமல் உயிருக்கும் பயப்படாமல் எப்படி இயேசுவை நேசிக்கிறான், நாமெல்லாம் ஏன் இப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு மறுதளித்தவங்க எல்லாருமே மறுபடியும் இவர் என்னுடைய இயேசு தான், நாங்கள் இவரை வணங்குவோம் அப்படி சொல்லிவிட்டு, நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் பரவாயில்ல சுடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் எதிர்த்து நின்னாங்களாம். அவர் கையில் இருக்கிறதே மிஞ்சி போன அந்த துப்பாக்கியில் எத்தனை குண்டு இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லாரும் எதிர்த்து நின்னோடனே அவங்க போயிட்டாங்களாம். இப்படி நிறைய பேர் பேதுருவை போல் மறுதளித்தவங்க அதை உணர்ந்து என்ன செய்கிறாங்க, அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மீண்டும் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மறுதளிச்சுட்டு வராமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் மறுதளிக்காமல் இயேசுக்காக இரத்த சாட்சியாக மாறிங்க. ஏன்னா இது கடைசி காலத்தில் எல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே ஆண்டவர் சொன்னது தான். அதுதான் இங்கே உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கு. இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் எல்லாருமே ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்போமாக. சரி, தேங்க்யூ.